தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இறைவன் திருவருளுடன் 2000 ஆண்டு தொடங்கி தொடர்ந்து 21 ஆண்டுகளாக திருக்கைலாயம் மானசரோவர் யாத்திரை நடத்தி வரும் மனோகர் டிராவல்ஸ் நிறுவனத்தின் அன்பு வணக்கங்கள். திருவருள் துணையுடன் 1ஆம் நாள் சென்னையிலிருந்து காலை விமானத்தில் புறப்பட்டு டெல்லி வழியாக காட்மாண்டு சென்று தங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். பொடிகுள் ஊருவர் புலியின் மதளர், பொடிகுள் ஊருவர் புலியின் மதளர், பொடிகுள் ஊருவர் புலியின் மதளர், புரிநூல் திகழ் மாற்றில் பொடிகுள். 2ஆம் நாள் காட்மாண்டில் இருந்து நேபாள் வாகனத்தில் நேபாள் திபெத் எல்லையிலுள்ள நேபாள் நாட்டிலுள்ள சிப்ரபேசி என்ற ஊருக்கு சென்று தங்குகின்றோம். பயண தூரம் 175 கிலோமீட்டர். பயண நேரம் 8 மணி நேரம். புலியின் மதளர் புரிநூல் திகழ் மார்பில், கடிகுள் கொன்றை கலந்த நீற்றல், கடிகுள் கொன்றை கலந்த நீ. 3ஆம் நாள் சிப்ரபேசியிலிருந்து ரசுவாகாடி என்ற ஊருக்கு சென்று அங்கு நேபாள் எமிகிரேஷன் மற்றும் சீன எமிகிரேஷன் முடித்து சீன பஸ்ஸில் திபெத் நாட்டில் உள்ள கெருங் என்ற ஊருக்கு சென்று தங்குகின்றோம். பயண தூரம் 105 கிலோமீட்டர். பயண நேரம் 2 மணி நேரமாகும். கடிகுள் கொன்றை கலந்த நீற்றல், கடிகுள் கொன்றை கலந்த நீற்றல், கரைசேர் கண்டத்தல், கடிகுள் கொன்றை கலந்த நீற்றல். 4ஆம் நாள் கெருங்கில் இருந்து சாகா என்ற நகருக்கு சென்று தங்குகின்றோம். பயண தூரம் 220 கிலோமீட்டர். பயண நேரம் 6 மணி நேரமாகும். கரைசேர் கண்டத்தல், இடிய கூறலால் இரியும் மாடங்கள் தொடங்கும் முனைச்சாரல், இடிய கூறலால் இரியும் மாடங்கள் தொடங்கும் முனைச்சாரல், கடிய வீடை மேல் கொடி ஒன்றுடையார், கடிய வீடை மேல் கொடி ஒன்றுடையார், கடிய வீடை மேல் கொடி ஒன்றுடையார், கையிலை மலையாரே. 5ஆம் நாள் சாகாவில் இருந்து மானசரோவர் சென்று பிரம்மாவால் மானசீகமாக படைக்கப்பட்ட மானசரோவர் பகுதியில் இருந்து கிடைக்கும் திருக்கைலாய தரிசன காட்சி. மானசரோவர் தடாகம் 320 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 250 அடி ஆழமும் 90 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டது. இது கடல் மட்டத்திலே இருந்து 15,000 அடி உயரத்திலும் உள்ளது. இந்த தடாகம் தேவர்கள் நீராடுவதற்காக பிரம்மாவால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகா, தடாகம் கடல் போல் காட்சியளிப்பதை பாருங்கள். இதை நேரில் காண்போர் மட்டுமல்ல, திரையில் காணும் நீங்களும் பெரும் பேறு பெற்றவர்கள். மானசரோவர் தடாகம் ஒரு சக்தி பீடமும் கூட. இந்த இடத்தில்தான் அம்பிகையின் முன்கரம் விழுந்ததாக ஐதீகம். இந்த சக்தி பீடத்தை அலங்கரிக்கும் சக்தியின் திருநாமம் தாட்சாயினி என்பதாகும். மானசரோவர் நீரில் எவர் ஒருவர் நீராடினாலும் அல்லது அதை பருகினாலும் அவர் மோட்சம் அடைவதாக நம்பப்படுகிறது. நம்பிக்கைதானே மனித குலத்தின் அடிப்படை.
மாலையில் செந்தாமரை பூக்குவியல் போன்று திருக்கையிலை தென்படுகிறது. பார்ப்பவர் உள்ளத்தை பறிமுதல் செய்து கொண்டு உலகுக்கோர் அற்புதமாக விசுவலிங்கம் விற்றிருக்கிறது. 4 பெருநதிகள் உற்பத்தியாகி மானசரோவர் தடாகத்தை சுற்றி பயணம் தொடர்கின்றன. திருக்கையிலையின் வடக்கில் இருந்து சிந்து நதியும், தெற்கில் இருந்து கங்கையின் உபநதியான கர்ணாலியும், மேற்கே சட்லஜும், கிழக்கே பிரம்மபுத்திராவும் உற்பத்தியாகிறது. நமக்கு பயனும் தருகிறது. மானசரோவரின் புனித நீரை அருந்துவோர் பல 100 பிறவியின் பாவங்கள் நீங்கி சொர்க்கம் அடைவர். மானசரோவர் தடாகக் கரையில் காணப்படும் பல வண்ண கற்களை எடுத்து சிவரூபமாக கருதி பூசை செய்வர். பானலிங்கம் என்று இக்கற்களை அழைப்பர். தடாகத்தில் பல வண்ண பறவைகள் பறந்து விளையாடுவதும் கூட்டம் கூட்டமாக நீரில் நீந்திச் செல்வதும் கண்கொள்ளா காட்சிகள். காற்றும் மழையும் இல்லாத நேரத்தில் திருக்கையிலை மலையின் பிம்பத்தை மானசரோவரின் பழுங்கு நீரில் முழுமையாக கண்டு மெய் மறக்கலாம். குளிர்காலத்தில் மானசரோவர் தடாகமும் பனிக்கட்டியாக உறையும். திருக்கையிலையை தரிசிக்க இறைவன் திருவருள் இருந்தால் மட்டுமே போதுமானது. திருவருளை இறைவனிடம் இறைஞ்சி பெற்றுக்கொள்ளுங்கள். திருக்கையிலையை தரிசனம் செய்யுங்கள். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ராட்சஸ்தல் எனும் ஏரியை அடைகின்றோம். இது ராவணன் ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஏரி அசுரர்கள் நீராடுவதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. மானசரோவர் கரையில் சூ கேம்பில் தங்குகின்றோம். கடிய வீடை மேல் கொடி ஒன்றுடையார் கையிலை மலையாரே, கையிலை மலையாரே, கையிலை மலையாரே. இங்கிருந்து திருக்கையிலையின் தெற்கு முகத்தை தரிசனம் செய்கின்றோம். 6ஆம் நாள் மானசரோவர் கரையில் யாகப் பொருட்களை கொண்டு 12 திருமுறைகள், அபிராமி அந்தாதி, லிங்காஷ்டகம் பாடி பரவி கூட்டு வழிபாடு செய்து சிவசக்தி யாகம் செய்கின்றோம். ஜயம் தேஹி யசோ தேஹி விஷோஜஹி மகிஷாசுர நிர்நாச விதாத் துருவரதே நம. ரக்த பீஜவதே தேவி சண்டமுண்ட விநாசினி சும்பஸ்யைவ நிஷும்பஸ்ய தூம்ராஷஸ்ய மர்தினி வந்திதாங்கிரியுகே தேவி சர்வசௌபாக்கியதாயினி அசிந்திய ரூபசரிதே சர்வசத்ரு விநாசினி நதேப்ய சர்வதா பக்தியா சண்டிஹே பிரன்னதாயமே ஸ்பத்யோ பக்திபூர்வம் त्वां षण्डिहे व्याधिनाशिनी षण्डिहे शतदं ये त्वां अर्चयन्तीह भक्तिद देहि सौभाग्यम् आरोग्यं देहि मे परमं सुखं विदेहि त्वसदां नासं विदेहि बलमुच्छहै विदेहि देहि कल्याणं विदेहि विपुलां श्रियं शिराशिर शिरोरत्न निगृष्ट शरणेम्बिहे विद्यावन्तं यशस्वन्तं लक्ष्मीवन्तं जनं गुरु प्रचण्डदैत्यदर्भग्ने षण्डिहे ब्रह्मदायमे चतुर्भुजे चतुर्भुज संस्तुते परमेश्वरी कृष्णेन संस्तुते देवी शश्वद्भक्त्या सदाम्बिके हिमाचलसूदानाद पूजिते परमेश्वरी इंद्राणी परिषद्भाव पूजिते परमेश्वरी देवी प्रचण्डदोर्तण्डदैत्यदर्प विनाशिनी देवी भक्तजनोत्तम सत्रो. அன்றே மானசரோவரிலிருந்து 1 மணி நேரம் பயணித்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாட்சன் என்கின்ற நகரை அடைந்து தங்குகின்றோம். திருக்கைலாயத்தின் அடிவாரத்தில்தான் தாட்சன் என்கின்ற நகரம் உள்ளது. 7ஆம் நாள் தனிப்பேருந்தில் தாட்சனில் இருந்து பரிகிராமா செல்வதற்காக, அதாவது திருக்கைலையை வலம் வருவதற்காக தேவர்கள் பள்ளத்தாக்கு என்ற பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பயண நேரம் சுமார் 1/2 மணி நேரம். இங்கிருந்தே நடை மற்றும் குதிரை பயணம் துவங்குகிறது. பரிகிராமாவிற்கு, அதாவது
திருக்கைலையை வலம் வருவதற்கு அனைவரும் குதிரைக்காக வரிசையில் நிற்கின்றனர். யமதுவார் சென்று தரிசித்து யமதுவாரின் வலது பக்கம் உயர்ந்த இடத்திலுள்ள தட்சணாமூர்த்தியாக விளங்குகின்ற திருக்கைலையை தரிசனம் செய்கின்றோம். அங்கிருந்து திருக்கைலையை பரிகிராமா ஆரம்பிக்கின்றோம். அதாவது திருக்கைலையை வலம் வருகின்றோம். பனிமலையாய் காட்சி தருகிறது. 4 திசைகளும் ஒளி வீசுகிறது. சிவபெருமான் வீற்றிருக்கும் இம்மலை பகுதியில் மனிதனால் கட்டப்பட்ட கோயில் ஒன்று கூட இல்லை. ஆனால் கோயில்களுக்கெல்லாம் மாதிரியாக அங்கு இயற்கையாகவே மலைகள் அமைந்திருக்கின்றன. தென்முகமாக அது இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது. 4 பக்கமும் சமகோணமாய் பிரமிடை போன்று கூம்பு வடிவமாக அமைந்துள்ளது. திருக்கைலையை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான சிறு மலைகள் கோபுரங்கள் போல் அமைந்துள்ளன. வடிவத்தாலும் அளவாலும் நிறத்தாலும் அவை மாறுபட்டவை. சதுரம், வட்டம், முக்கோணம், தூண் போன்றவை என்று எண்ணற்ற வடிவங்கள் இந்தியாவின் தென்முனையிலே இருந்து இமயம் வரை எத்தனை கோபுரங்கள் உள்ளனவோ அத்தனைக்கும் மாதிரிகள் திருக்கைலையில் உண்டு. இன்றும் புதிதாக ஏதாவது கோபுரங்கள் கட்ட வேண்டுமானாலும் முன்மாதிரி மாடல்கள் திருக்கைலையில் உள்ளன. திபெத்தியர்கள் கைலையை வலம் வரும் முறை நமஸ்கார பிரதக்ஷணா என்று சொல்லப்படுகிறது. திபெத்தியர்கள் இந்த முறையை கோரா என்றும் அழைக்கின்றனர். இவ்வாறு திபெத்தியர்கள் கைலையை சுற்றி வருவதற்கு 21 நாட்களாகும். புரிகுள் சடையர் அடியர் கேளியார், புரிகுள் சடையர் அடியர் கேளியார், புரிகுள் சடையர் அடியர். வழியில் வலது பக்கத்தில் மேற்குமுக திருக்கைலாயத்தையும் யானை மேல் திருக்கைலாயம் மற்றும் ஆவுடையாராக திருக்கைலாயம் போன்ற தரிசன காட்சிகளை தரிசிக்கின்றோம். மொத்த பயணம் 12 கிலோமீட்டர் ஆகும். விசுவலிங்கமான திருக்கைலையின் வடக்கு முகத்தை தரிசனம் செய்து தொரல்புக் என்னும் இடத்தில் தங்குகின்றோம். 8ஆம் நாள் விடியற்காலை சூரியன் உதிக்கின்ற சமயத்தில் சூரிய கதிர்கள் திருக்கைலாயத்தில் படும்போது பொன்னார் மேனியனாக திருக்கைலாய தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. பிள்ளையார்பட்டி விநாயகர், நடராஜர் நடன தரிசனம், சிதம்பரம் மேற்கூரை, ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள் தீவண்ணனாக தெள்ளு பேரொளியாக பல வகையான தரிசனங்கள் இங்கு கிடைக்கும். மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, காவாய் கனக. 2ஆம் நாள் பரிகிராமாவை நாம் துவங்குகின்றோம். இன்று நாம் செல்ல வேண்டிய தூரம் சுமார் 22 கிலோமீட்டர். இந்த இடத்தில் திபெத்தியர்கள் தங்கள் பிரார்த்தனை கொடியை கட்டுகின்றனர். கேளியார் கிளிசேர் மொழி மங்கை, புரிகுள் சடையர் அடியர் கேளியார் கிளிசேர் மொழி மங்கை, தெரிய ஊருவில் வைத்துகந்த தேவர் பெருமானார், தெரிய ஊருவில் வைத்துகந்த தேவர் பெருமானார். இப்பொழுது நாம் தோல்மா பாஸ் என்ற இடத்திற்கு வந்துள்ளோம். இதுதான் யாத்திரையின் மிக மிக உயரமான பகுதி. இது கடல் மட்டத்திலே இருந்து
19,600 அடி உயரத்தில் உள்ளது. பரிய களிற்றை அரவு விழுங்கி பரிய களிற்றை அரவு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த பரிய களிற்றை அரவு விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரிய மேடத்தல் செய்யமே நீ கரிய. உமையவள் நீராடும் இந்த பொய்கை கௌரி குண்டம் என அழைக்கப்படுகிறது. உமையவளைப் போன்றே இந்த பொய்கையும் பச்சை நிறமாக காட்சியளிக்கின்றது. மேடத்தல் செய்யமே நீ கரிய மேடத்தல் செய்யமே நீ கைலை மலையாரே கரிய மேடத்தல் செய்யமே நீ கைலை மலையாரே கைலை மலையாரே கைலை மலையாரே. மாவின் உரிவை மங்கை வெறுவ மூடி முடிதன் மேல் மேவும் மதியும் நதியும் வைத்த இறைவர். ஜுதுல்புக் என்ற இந்த இடத்தில் நாம் 2ஆம் நாள் பரிகிராமாவை நிறைவு செய்கின்றோம். 9ஆம் நாள் ஜுதுல்புக் கேம்பில் இருந்து 7 கிலோமீட்டர் பயணம் செய்து 3ஆம் நாள் திருக்கைலை கிரிவலத்தை இனிதே நிறைவு செய்து அங்கிருந்து தார்ச்சன் வழியாக சாகா என்கின்ற நகரை அடைந்து தங்குகிறோம். 10ஆம் நாள் சாகாவில் இருந்து கெருங் என்ற ஊரை அடைந்து தங்குகிறோம். 11ஆம் நாள் கெருங்கில் இருந்து நேபாள் நாட்டின் தலைநகரான காட்மாண்டு சென்று தங்குகின்றோம். 12ஆம் நாள் காட்மாண்டில் இருந்து பசுபதிநாத் சிவாலயம், குயேஸ்வரி சக்தி பீடம், புத்த நீலகண்டா என்று அழைக்கப்படுகின்ற சயன பெருமாளை தரிசித்து ஷாப்பிங் செய்து காட்மாண்டில் தங்குகின்றோம். 13ஆம் நாள் திருவருள் துணையுடன் காட்மாண்டில் இருந்து விமானத்தில் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னை அடைந்து கைலை புனிதர்களாக மகிழ்வுடன் அவரவர் இல்லம் செல்கின்றோம். காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.